ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே ஒரு பிள்ளையாரில் வந்து சுகர் பீட்ஸ் ஒட்டிட்டேன், ரெட்டு க்ரீனு, அந்த இடுப்புக்கு ப்ளூ. அடுத்த பிள்ளையாருக்கு எப்படி ஒட்டலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த இதில் வந்து கம் போட்டாச்சு. நான் வந்து ஆல்ரெடி ரெட்டும் க்ரீனும் சுகர் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை வச்சு அழகாக ஒட்டிடலாம். இது சுகர் பீட்ஸ். உங்களுக்கு இது இடத்துல ஜிகினா போடணும் அப்படின்னாலும் ஜிகினா போட்டுக்கலாம். இப்போ இங்கே ரெட்டு கொடுத்துட்டேன். அடுத்தது இந்த இதில் க்ரீன் கலர். இது வந்து நம்மளுக்கு இந்த கம் இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்க. இது வந்து இந்த ஸ்டோன் கம். இது வந்து எவாபரேட் ஆயிடும். நமக்கு கம் ஒட்டிருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். கம் ஒட்டின தடமே தெரியல பார்த்தீங்களா, அதனால தான் இந்த கம் யூஸ் பண்ணுறது. இது வந்து நீங்கள் ஏதாவது சட்டையில் ஸ்டோன்ஸ் ஒட்டணும் அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த கம். இங்கே இப்போ வளையலுக்கு வந்துட்டு ரெட்டும் க்ரீன் ஒட்டியாச்சு. இப்போ ஒட்டியான இதுக்கு வந்து ப்ளூ கலர். இதுவுமே சுகர் பீட்ஸ் தான். இந்த பீட்ஸும் சுகர் பீட்ஸ் தான். இப்போ இந்த ஸ்டோன் இந்த இருக்குது பாருங்கள், மிரர். இப்போ இந்த மிரரை வந்து வச்சு பிள்ளையார அழகாக அலங்காரம் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா பூ மாதிரி சுற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு. இன்னும் கம் வைக்கல, சும்மா வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கம் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த சைடும் இன்னொரு பிள்ளையார்லையும் இங்கேயும் பண்ணணும். இப்போ இந்த பிள்ளையாருக்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. எல்லா இதுவுமே முடிச்சிட்டோம். நம்ம கிரீடத்துக்கு இங்கே மட்டும் ஏதாவது ஸ்டோன் ஓட்டணும், மற்றபடி இங்கே ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பிள்ளையாருக்கு இப்போ இதையும் ஓட்டிட்டோம்னா இங்கே நடுவில் ஓட்டுறதுலாம் இருக்குது. இது வந்து ப்ளூ கலர் ஜர்தோசி. இந்த நம்ம ஆரி ஒர்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த ஜர்தோசி ப்ளூ கலர் ஓட்டியிருக்கேன். இதில் இப்போ ஓட்டலாம். இது வந்து நான் வச்சு மட்டும் பார்த்தேன், எடுத்துடலாம். இந்த மிரருமே மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதனோட வீடியோவும் உங்களுக்கு அடுத்து ஷேர் பண்ணுறேன். மீஷோவில் டெலிவரி சார்ஜும் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக இருக்குது. ஆனால் அதில் சைஸ் போட்டிருப்பாங்க, அது வந்து கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். இந்த கண்ணாடியோட சைஸ் வந்து அந்த ஸ்கேலில் வச்சு பார்த்துருப்பாங்க. மற்றபடி நம்மளுக்கு ஃபோட்டோவில் க்ளோஸ்ல காட்டும்போது அது கொஞ்சம் பெருசாக தான் தெரியும். அதுலேயே அடுத்தடுத்து இமேஜஸ் நீங்கள் தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேலில் அளவு வச்சு போட்டிருப்பாங்க. அதை வச்சு பார்த்து நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். இங்கே மீதி ஃபுல்லாகவே இந்த ஸ்கொயர் ஷேப் கண்ணாடி. இந்த கம் இப்படி லைட்டிங்கை வச்சிங்கனாலே ஃபுல்லாக நல்லா ஒட்டிக்கும். நம்ம இந்த பாசி இதுக்கெல்லாம் வந்து பின்னாடி இப்படி டச் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு எடுத்து ஓட்டும். மிரரில் வந்து அப்படி ஒட்டினோம்னா மேலே ஃபுல்லாக அப்படியே கம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அது போயிடும். ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம லைட்டாக தண்ணி ப்ரெஷ்ஷில் டச் பண்ணி நம்ம வந்து அதை தொடச்சி எடுக்கணும். அதுக்கு பதிலாக இது இப்படி கை வச்சு ஓட்டிட்டோம்னா மேலே வந்து கம் படாமல் இருக்கும். இப்போ இந்த பிள்ளையாரில் வந்து இந்த ஜமிக்கையும் இந்த கோல்டன் கலர் பீட்ஸும் வச்சு மேலே கிரீடத்துக்கு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆரி ஒர்க்குரியதான். இதுவுமே சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்லாம் வச்சு இது பண்ணுறது, பூ டிசைனில் உள்ள ஜமிக்கி. இந்த இதை வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த கோல்டன் கலர் பால் இப்படி வச்சு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் ஓட்டிட்டோம்னா பிள்ளையார் தயார். கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த பூ வந்து கொஞ்சம் அந்த எம்போஸ் ஆகி மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையா வச்சோம்னா தான் நல்லா பிடிச்சி நிற்கும். கொஞ்சம் ஒட்டி இருக்குன்னா லைட்டாக தள்ளி வச்சுக்கோங்க. அந்த கம் வந்து தெரியாது. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல போட்டுக்கிறோம், இன்னொரு இடத்துல இதாக இருக்கும் அப்படின்லாம் இல்லை. இந்த கம் வந்து எவாபரேட் ஆயிரும், தெரியாது. அதனால் பக்கத்தில் வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பிள்ளையாரும் அழகாக ரெடி ஆகிட்டாங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ஸ்க்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால வீடியோ போட இவ்வளோ நாளாகிடுச்சு. அடுத்தடுத்து கண்டினியூஸாக தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.